குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 7th January 2026. இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில முக்கியமான நியூஸஸ் அண்ட் அனாலிசிஸை பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி ஹெட்லைன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். இது ஒரு அரசியல் நியூஸ் தான், பட் அரசியல் செய்தி தான். பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ நேற்று வந்து டூ ஜட்ஜஸ் ஸ்டாண்ட் பை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஏற்றலாம், தீபம் வந்து அந்த தூணில் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜிஆர் சாமிநாதன் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பை இவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் வந்து முன்னாடி இருந்த பீரியட்ஸில் லைக் ராஜாஜி, அண்ணாதுரை, கலைஞர், ஜெயலலிதா அவங்க ஆட்சி செஞ்ச பீரியட்ஸ் அப்போது இதை ஏற்றுறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, இந்த மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு. ஸோ இதை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நாளையிலேருந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க. அதில் ஒரு டாப் லைனில் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் புதிய திட்டம் January 9 தொடக்கம். ஸோ நம்மளோட தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இனிஷியேட்டிவை January 9 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம குடும்பம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நமக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கும்ல, லைக் ஒரு க்ரோத்னால் எப்படி இருக்கணும், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம், இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தால் இதெல்லாம் குறையும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் பிளான்ஸ் ட்ரீம்ஸ் தேவைப்படுற சில திட்டங்களை வந்து நம்ம வந்து ஒரு கார்டு ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருவாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இதை கொடுத்து அதில் நம்ம சொன்னதெல்லாம் அந்த QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்லாம், நம்மளோட சஜஷன்ஸ்லாம் அதில் என்ட்ரு பண்ணி ஸோ இதை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போது அப்படின்னா, இதோட எய்ம் வந்து 2030க்குள்ளே இது ஒரு கொள்கையை எடுத்து இதை வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளைஞர்களின் கனவை நிறைவேற்ற தனி இணையதளம் உருவாக்கப்படும். வெளிநாடு இது வந்து லைக் அப்ராட்ஸில் நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் வந்து இதில் கருத்து தெரிவிக்கலாம். அவங்களோட கருத்து பெறப்பட்டு மாவட்ட வாரியாக ஒரு மாதம் பெறப்பட்டு தகவல்கள் ஒன்றிணைக்கப்பட்டு 2030 இலக்காக ஸோ டார்கெட்டாக அதை வச்சு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவாக இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே தொடங்கி வைக்க போகிறாங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசியில் இப்போ அது மாதிரி தான் கேட்குறாங்க. லைக் எந்த டேட்டில் தொடங்கினாங்க, எந்த ஊரில் தொடங்கினாங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். ஓகே, ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் January 9 பேப்பரில். சரிங்களா? வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து உத்தரப்பிரதேஷில் அந்த SIR முடிஞ்சு அவங்களோட அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு. சரிங்களா? இங்கே வந்து கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே அதிகமாக நீக்கிறது இங்கே தான். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கியிருந்தாங்க. ஸோ இப்போது உத்தரப்பிரதேஷில் இவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன முக்கியமான நியூஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆர்டிகல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. லைக் சமூகத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க, தேசியம் தர்மம்காக. அப்புறம் தடம் பொருளும் மாறல்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் விழிப்புணர்வு இந்த இதுவெல்லாம் இருக்குல்ல, லைக் ஹிந்து இது பண்ணுறது, ஹிந்துவை கொல்றது. திரிபுராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு யங்ஸ்டரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. லைக் கேரளாவில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியம் இல்லை. நேற்று நம்ம அமைச்சரவை கூட்டம் கூடி இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தது. என்னென்னா, தமிழகத்தில் 1476 உறுப்புகளை மாற்றி பொருத்தி மறுவாழ்வு. ஸோ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த உடல் உறுப்பு தானத்தை பண்ணுறாங்க. ஏன்? அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம
கவர்மெண்ட் வந்து 2023 ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. என்னென்னா யார் யாரெல்லாம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அரசு சார்பில் மரியாதை செஞ்சு அவங்க உடல் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நல்லடக்கம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போனா 2023 செப்டம்பர் 23 நம்ம ஸ்டாலின் சார் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை பற்றி இதனால் நம்மளோட இந்த முன்னாடி கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து இந்த திட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் முன் வந்திருக்காங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க என்னென்ன உடல் உறுப்புகள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் நிறைய பேர் வந்து மறுவாழ்வும் பெற்றிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு சின்ன நியூஸ் என்ன, உக்ரைன் போருக்கு பிறகு ரூபாய் 15.17 லட்சம் கோடிக்கு ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்கிய இந்தியா. உக்ரைன் வாருக்கு அப்புறம் நம்ம தான் ஹையஸ்ட்டு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுல. அவ்வளோதான், இன்றைக்கி பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் இதை மட்டும் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு பார்ப்போம். பை.